எப்படி இவ்வளோ ரேட்டு கம்மியாக சொல்கிறீங்க எல்லாமே? இப்போ வெளில நம்ம அது கேட்டோம் அப்படின்னா இப்போ பால்கோவா வெளில போய் கடையில் என்ன ஒரு 1/4 கிலோவே 150 ரூபா சொல்லுவாங்க. நீங்கள் 1 kg இங்கே பார்த்தீங்கன்னா 180 தான் போட்டிருக்காங்க. அதான் அச்சு தூக்குதுல கோபிகோ சாக்லேட் சாப்பிடும் தெரியுமா? அதில் எப்படி இந்த டபுள் லேயர் இருக்கும்ல அந்த மாதிரியே இருக்குது. பா நல்லா இருக்கு. The ground's wearing thin, the curtain's now closing. It's quitting time, they say give it time, but I gave it all mine, now I'm empty. Gave it every single cent to every penny. Don't just forget me, cause that's the way of the world and I ஹாய் நியூஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி ஜாபஸ்டா ஸ்ட்ரீட்டில் இருக்க நம்ம திருச்சி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு வந்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்சேல் ஷாப்புங்க. அதாவது மில்க் பேஸ்டு ஒன்லி இந்த டெய்ரி ஃபார்ம்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி இந்த மில்க் சம்மந்தமான ஸ்வீட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக திருச்சி ஃபுல் டெலிவரி. தென் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரியே பண்ணிடுறாங்க. தென் ஷாப் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கல்யாணிக்கு வரைக்கும் சந்திருக்கலாம். ஜாபர் ஸ்டேஷனாக தான் கல்யாணிக்கு வந்து நேராக உள்ள நான் முன்னாடியே உங்களுக்கு அந்த ஷார்ட்லாம் காமிச்சிருப்பேன். தென் நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணாலும் ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுறாங்க. இப்போ அவங்க உள்ளே போய்ட்டு ஃபுல் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துட்டு அவங்க டீட்டெயில்ஸ் கேட்கலாம். எஸ்கே இந்த வீடியோ யூஸ் ஆகிக்கலாம். நீங்கள் உங்கள் வந்து பாய் வந்திருக்கான் பார்த்தீங்கன்னா, பாய் வந்தாலே ஃபன் இருக்கும். ஓகே, ஷாப் ஓனர் அக்கா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். உங்க நேம்க்கா? என் பேர் ஜெனிஃபர் ராபின்சன். என்னென்ன ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணுறோம்? நம்ம என்ன பண்ணுறோம், டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் பண்ணுறோம். ஹோல்சேல் ப்ரைஸில் ரீட்டைலும் பண்ணுறோம். பால்கோவா பண்ணுறோம் சார். பால்கோவாவில் ஸ்வீட்லெஸ் பண்ணுறோம். ஓகே. ஸ்வீட்லெஸ் எதுக்கு வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேட்ரிங்காரங்க வாங்குவாங்க. என்னன்னா பர்பஸ் வந்து குலோப் ஜாமுன் பண்ணுவாங்க சார் வாங்கி. ஏன்னா அவங்க பவுடர் வாங்கி பண்றதுக்கு இது அவங்களுக்கு கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். ஸ்வீட்லெஸ்னா எப்படி இனிப்பே இல்லாம வரும்? வெறுமனே அந்த பால் இத மட்டும் இது பண்ணி கொடுத்துருவீங்க. இதே பால்கோவா தான் ஸ்வீட் இல்லாம வரும் சார். ஓகே ஓகே. சோ அவங்களுக்கு அது கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். பிரைஸும் அவங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்டா இருக்கனால இத எடுத்துப்பாங்க. ஓகே. அண்ட் குவாலிட்டியும் நம்ம நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் சார் பண்ணிட்டு இருக்கோம். பிரைஸ் சீப்ன்றனால குவாலிட்டில எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்ல. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் பண்ணிட்டு இருக்கோம். தென் வந்து ஃப்ளேவர் பால்கோவா பண்றோம் சார். ஃப்ளேவர் பால்கோவா வந்து இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குன்னா சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கு. ஓகே. அது எப்படி சாக்லேட் ஃப்ளேவர்னா எப்படி? ஒரு பேஸ் வந்து சாக்லேட் வரும். அந்த கேக் மாதிரி இருக்கும். அதுல சாக்லேட் ஒரு ஃப்ளேவர்ல வந்துரும், அடுத்து ஒரு மில்க் வரும். அடுத்து வந்து ஒரு பால்கோவா ஃப்ளேவர் ஒன்னு வரும் சார். ஓகே. இது வந்து ஃப்ளேவர்ல இது ஒன்னு தான் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. இப்போ ஃபியூச்சர்ல வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் வர சான்சஸ் இருக்கு. இருக்கு சார். ஓகே. நெக்ஸ்ட் வந்து அஜ்மீர் மில்க் கேக்னு ஒன்னு பண்றோம் சார். அது வந்து இங்க நம்ம சவுத் இப்போதான் கேள்விப்படுறோம். இல்ல இது ரொம்ப நல்லா இருக்கு சார். இந்த அஜ்மீர் மில்க் கேக் இங்க யாரும் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. ஃபுல்லா மில்க் பேஸ்ட் தான் அதுவும். ஆமா சார், இது ஃபுல்லாவே மில்க் ஐட்டம்ஸ் தான். ஓகே ஓகே. தென் வந்து பன்னீர் பண்றோம் சார். பன்னீர் வந்து 260 ரூபா தான், ஒரு கிலோவே 260 தான் சார். அதே மாட்டோம் பட்டர் பண்ணுறோம் 220. நெய் வந்து 2 நெய் இருக்குது. ஒன்று வந்து பிராண்டட் நெய், இன்னொன்று வந்து ஹோம்மேட் நெய், ரெண்டுமே இருக்குது. அது எப்படி தனித்தனியாக பிரிக்கிறீங்க சார்? ஹோம்மேட் வந்து ட்ரேட்மார்க் இல்லாமல் வீட்டில் ரெடி பண்ணுறது சிறு தொழில் சார். அவங்க வந்து பண்ணுறது 400 ரூபா சார். ஓகே. ட்ரேட்மார்க் வாங்கி பிராண்டட் நம்ம காப்பிரைட் வாங்கி பண்ணுறது வந்து 500 சார் ஒரு லிட்டர். ஓகே ஓகே. மயோனைஸ் பண்ணுறோம் சார். ஸ்வீட் கார்ன் பண்ணுறோம் சார். மயோனைஸ் 120 தான் சார். 1 kg வந்து 120 தான் பண்ணுறோம். ஸ்வீட் கார்ன் அதே மாட்டோம் 110 தான் சார். எப்படி இவ்வளோ ரேட்டு கம்மியாக சொல்கிறீங்க எல்லாமே? இப்போ வெளில நம்ம அது கேட்டோம் அப்படின்னா இப்போ பால்கோவா வெளில போய் கடையில் என்ன ஒரு 1/4 கிலோவே 150 ரூபா சொல்லுவாங்க. நீங்கள் 1 kg இங்கே பார்த்தீங்கன்னா 180 தான் போட்டிருக்காங்க. அதான் கேட்குறேன் நான். எப்படி சார் இப்போ ஹோல்சேல் நம்ம வந்து கூட வச்சு விற்றா யார் சார் வாங்குறது? இப்போ நீங்கள் ஒவ்வொரு பிராண்டு ஸ்வீட் ஸ்டால் போயிருப்பீங்க. 600 ரூபாயிலேருந்து 1200 ரூபா முடிய பால்கோவா போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு ஓவரால் தமிழ்நாடு நம்ம வந்து சப்ளை பண்ணிருக்கோம். ஸ்வீட் கடைக்கு 180 ரூபாய்க்கு வாங்கி அவங்க 600லேருந்து 1200 முடிய வச்சு பிராண்ட் நேம்னால. ஏன்னா அவங்க 10 பேர் போட்டு கடை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இருக்கு, சம்பளம் கொடுக்கணும், அதெல்லாம் சேர்த்து தான் அந்த அமௌண்ட் வைக்கிறாங்க. நம்ம ஹோல்சேலாக நம்ம வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். நமக்கு வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும், கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆகணும், அவ்வளோதான் நம்மளோட நோக்கம்.
இப்போ 180 இப்போ கல்யாணத்துக்குலாம் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாமே பண்ணி கொடுப்பீங்க? ஆமாம் சார், இதே ப்ரைஸ் தான் சார். 1 kg எடுத்தால் கூட தமிழ்நாட்டில் எங்கேருந்து வெறும் 1 kg ஆர்டர் பண்ணால் கூட இதே ப்ரைஸ் தான். 180 டெலிவரி சார்ஜஸ் ஆட் ஆகும், அவ்வளோதான். ஆட் ஆகும். நம்ம கொரியர் போட்டு வர சார்ஜஸ் மட்டும் ஆட் ஆகும். மற்றபடி வந்து இது மட்டும் தான். வெறும் 1 kg சொன்னால் கூட நம்ம பண்ணி தரலாம். எவ்வளோ வேணாலும் பண்ணி தரலாம். கம்மியாக இருந்தாலும் மினிமம் 1 kg தானே? மினிமம் 1 kgலேருந்து மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். இப்போ திருச்சிக்குள்ளே டெலிவரி பண்ணுறதுக்கு திருச்சிக்குள்ளே இப்போ நாங்கள் பல்காக எடுத்தாங்கன்னா நாங்கள் ஃப்ரீ டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ ஃபியூச்சரில் வந்து ஜொமேட்டோ ஸ்விக்கியில் வந்து பண்ணுற ஐடியாவில் இருக்கும். அது வந்துருச்சு அப்படின்னா அதில் ரீட்டைல் அதில் போயிடும். ஆமாம், ரீட்டைல் அதில் எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கலாம். இல்லை டேரெக்டாக வந்து வாங்கினா இன்னும் ரேட்டு குறையும் நம்மகிட்ட. ஓ, இங்கே இருக்க ரேட்டு இதே ரேட்டு கிடைக்கும். இப்போ ஜொமேட்டோ ஸ்விக்கி போனால் அவங்களுக்கு அந்த கொஞ்சம் கூட கமிஷன் பேசிஸ் அதனால டெலிவரி பண்ணுறதுனால அந்த சார்ஜஸ் கூட போகும். ஓகே. இங்கே டேரெக்டாக வந்து வாங்கினா இதே ப்ரைஸ் தான் சார். இப்போ என்னென்ன ஸ்வீட்லாம் இங்கே அவைலபிள் இருக்குது டேஸ்ட் பண்ணுறதுக்கு? பால்கோவா இருக்குது சார். இது ஓகே. ஆமா, சொல்லிடுங்க. இது பிளெயினா? ஆமா, இதெல்லாமே பிளெயின் பால்கோவா. ஆமா, இது பிளெயின் பால்கோவா இருக்குது. ஃப்ளேவர் பால்கோவா இருக்குது. சாக்லேட் பேஸ்ட் சொன்னேன்ல, அது இருக்கு. ஃப்ளேவர் பால்கோவா இருக்குது. அஜ்மீர் மில்க் கேக் இருக்குது. இது 3 இருக்குது. 3 இருக்கு. ஓகே. ஓகே, டன். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பை. போய்டுவோமா? பிளெயின் தானே அது? ஆமா சார், பிளெயின் பால்கோவா. எடு பை. 180 ரூபாய் சார் இந்த பால்கோவா. 1 kg. பயங்கரமாக இருக்குல்ல, அந்த கன்சிஸ்டன்ட் வாசம் பயங்கரமாக இருக்குது. பா, நல்லா இருக்கு. நல்ல ஒரு வாசத்தோடு இருக்குது. நம்ம இங்கே இருக்கும்போதே நம்ம ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. நல்ல ஸ்வீட்னஸ் ரொம்ப ஹைப்பாக இல்லை, ஒரு சட்டிலான ஒரு ஸ்வீட்னஸ்ஸு ஆவரேஜாக இருக்குது. கரெக்டான டேஸ்ட், பக்காவாக இருக்குது. நல்ல வாசம். என்ன பாய், இதெல்லாம் இந்த ஆடு கொடுக்கலாம். கவனிக்காந்துயா கொடுத்துருவோம். இதே கொடுத்துரு. சாக்லேட் பால்கோவா வந்திருக்கு நம்மள்ட்ட. இருபா, ஏன் அவசரப்படுற? அந்த பெரிய பீஸ் எடுத்துக்கிட்டா? பெரிய பீஸ் எடுத்துக்கிட்டா, பெரிய ஆளு. இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வெயிட் கூட தான் உன்னோட. கூட தான். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது சாக்லேட் லேயரு. சாக்லேட்ல அப்படி அந்த இது எசன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது தான். சாக்லேட் யூஸ் டேரக்டாக யூஸ் பண்ணி. சாக்லேட் தென் பால்கோவா கீழே இருக்குது. சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே அழகாக தான் இருக்குது. கேக் மாதிரி அச்சு தூக்குதுல. கோபிக்கு சாக்லேட் சாப்பிடும் தெரியுமா? அதில் எப்படி இந்த டபுள் லேயர் இருக்கும்ல, அந்த மாதிரியே இருக்கு. சாக்லேட் லேயர் சாப்பிடும் போது அதில் ஒரு சின்னதாக ஒரு வாசம் ஒன்று இருக்குது. அந்த ரொம்ப சாக்லேட்னா ரொம்ப அப்படியே சாக்லேட் அந்த மாதிரிலாம் கிடையாது. கரெக்டாக அது ஒரு மாதிரி கரெக்டாக இருக்குது. இந்த பால்கோவாவில் அந்த அது போட்டால் மட்டும்தான் அந்த பால்கோவா லேயர் எடுக்குங்கிறனால பார்த்தீங்கன்னா அது ஓரளவு சட்டிலாக யூஸ் பண்ணி பால்கோவா சூப்பராக பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. வா. பாய், யாரும் கொடுத்துருக்கு கொடுத்துருவோம். கொடுத்துருவோம். எது இது கொடுக்குறியா அது கொடுக்குறியா? ரெண்டுமே கொடுப்போம். உங்க கல்யாணத்துக்கு நடந்தா பேசிக்கலாம். இது வந்து அஜ்மீர் மில்க் கேக் சார். ரொம்ப சூப்பரா இருக்கும். இங்க இந்த வெரைட்டி கிடைக்காது சார். கேக் தான் அது. பால்கோவா அது அந்த ஒரு மாதிரியே தான் இருக்கும். அதே டேஸ்ட்ல இருக்கும். ஆனா உங்களுக்கு இங்க எங்கேயுமே இந்த அஜ்மீர் மில்க் கேக் கிடைக்காது. நார்த் இந்தியால சொல்லக்கூடிய ஒரு நேம். நார்த் இந்தியா வெரைட்டி எக்ஸலன்ட். ஓகே. வடக்கு வெரைட்டி தெற்க சாப்பிட்றோம். ரைட். எடு பாய். பெருசாக போயிடுவோம். டக்குன்னு பார்த்தோன்னா மைசூர் பாக் மாதிரியே இருக்குல்ல. சேஸ் போடு, பேர் சேஸ் போடு. அப்படிதான் இருக்கு. மைசூர் பாக் மாதிரியே இருக்கு. ஃபஸ்ட்டு வச்சோடனே நல்ல ஒரு ஃப்ளேவர் யூஸ் பண்ணிப்பாங்க நினைக்கிறேன். அந்த ஒரு ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது உள்ளார. சாப்பிட்டது எதுவுமே திகட்டலை. நல்லா இருக்குல்ல பை. எனக்கு பால்கோவாலாம் வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் சாப்பிடலாம், ஒரு பீஸ் சாப்பிடலாம். இது நம்ம சாப்பிட போயிட்டே இருக்குங்க. நல்லா இருக்குது. ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பால்கோவா மாதிரி இல்லை, வித்தியாசமாக இருக்குது. அந்த கேக்குன்னு சொல்கிறாங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃப்ளேவராக இருக்குது. தென் அந்த ஸ்வீட்டில் அப்படியே இது மைசூர் பாக் மாதிரி தான் இருக்குது. மைசூர் தான் இருக்குது. நெக்ஸ்ட் பைட் போக அப்படியே சூப்பராக இருக்குது. டூட்ஸ் நம்ம சாப்பிடலாம் சாப்பிட்டாச்சு. பட் இவங்க அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மைனேஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் இருக்குது. வேறு என்ன மாதிரி இருக்குது? பட்டர் இருக்குது. இதெல்லாம் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது. எஸ், இங்கே பாருங்கள். இஸ் மைனேஸ். இது வந்து பாக்கெட்டாக தராங்க. இது என்ன ப்ரைஸ் ப்ரோ? 120 அது. இது வேறு என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா
சீஸ் பன்னீர் பன்னீர் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் இது 1 kg பாக்கெட் இது 110 rupeesன்னு நினைக்கிறேன் இது தென் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ திஸ் இஸ் பட்டர் இது வந்து 1/2 kg பாக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து ஹோல்சேலாக வாங்கிக்கலாம் ரீட்டெயிலாக வாங்கிக்கலாம் ஓகே டூட்ஸ் இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட் டேஸ்ட் பண்ணோம் எனக்கு டேஸ்ட் பண்ண எல்லாமே பிடிச்சிது பாய் உனக்கு எல்லாமே ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் பால்கோவா அது ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச போயிட்லேயே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்தோம்னா தென் அஜ்மீர் கேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நம்ம சாப்பிட்டதில்ல அந்த மாதிரி ஒரு பால்கோவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைசூர் பாக்கு ஃப்ளேவரில் இருக்குது தென் சாக்லேட் கேக் அதுதான் அல்டிமேட் இருக்குல்ல சாக்லேட் கேக் ஃப்ளேவர்டு பால்கோவா அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாக்லேட் வச்சுருக்காங்களா மேபி ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் அவங்க ஆட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஷாப் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா கல்யாணி கவரிங் சந்தில் இருக்குது ஓகேவா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இன்ட்ரோலேயே ஓகேவா தென் இந்த பிஸ்னஸ் இருக்குல்ல இப்போ வந்து இங்கே 180 இப்போ விற்கிறாங்க நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க வெளியூரில் அவுட் ஆஃப் திருச்சியில் இருக்கீங்கன்னா நீங்கள் வாங்கி உங்கள் லோக்கலில் இருக்க பீப்புளுக்கு சேல் பண்ணாலும் பண்ணலாம் ரீட்டைல் பண்ணலாமா அதுக்கும் வந்து அவங்க பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால இதை வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் நினச்சாலும் கண்டிப்பாக பண்ணலாம் இது வந்து ஒரு பெஸ்ட்டான பிஸ்னஸ் பாய் ஏன்னா எல்லா ஏரியாலும் வந்து பார்த்தீங்கன்னா பால்கோவா ரேட் கூட இவங்க 180 சொன்னோன்னே நான் பதறிட்டேன் 1 kg ஆமாம் நல்லா இருக்குது தரமாக இருக்குது பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினீங்கன்னா 300 வரும் 300 வரும் கண்டிப்பாக ஆமாம் கண்டிப்பாக இங்கே வாங்கி நீ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துங்க நெக்ஸ்ட் பிளாக் தமிழா சாப்ரிஸ் மகேஷ் பாய்